ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புழுங்கல் அரிசியை எடுத்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு மிக்ஸியில் நல்லா அடிச்சிருக்கேன். அதே டம்ளரில் பாசிப்பருப்பு எடுத்து அளந்து வச்சுருக்கேன். இந்த பாசிப்பருப்பு எடுத்துப்ப நல்லா வறுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எடுத்து வச்சுருந்த பாசிப்பருப்பை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப டார்க்காலாம் வேணாம், அந்த வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா கலர் மாறினோட்டி காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணப்போ நல்லா வாசனை வரும். அப்போவே உங்களுக்கு தெரியும் அது நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், இப்போ நல்லா கொஞ்சம் கலர் மாறி இருக்கு பாருங்கள். இதை அப்படியே குக்கரில் மாற்றிட்டு குக்கரில் தண்ணி போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு விசில் போடணும், வேக வைக்கணும். நீங்கள் பாத்திரத்துலையும் வேக வச்சுக்கலாம், குக்கரில் வேக வச்சா நல்லா மசிஞ்சு வரும், அதுக்காக தான். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சிம்மில் தான் இருக்கணும் அடுப்பு. சிம்மில் வச்சுட்டு நல்லா மாவு மிக்சியில் அடிச்சிருந்த மாவை ஊற்றி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும். சிம்மில் தான் வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டினீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகி அடி பிடிச்சி கருகி போயிடும். அதனால் சிம்மிலே வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. அது நல்லா உருண்டையாக வரும், மாவு கெட்டியாக வரும். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா அப்படியே விட்டு விட்டு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாயிடுச்சு பாருங்கள். மாவு இந்த மட்டும் நல்லா கெட்டியாகணும், அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். எவ்வளோ லிக்யூடாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் எவ்வளோ ட்ரை ஆயிடுச்சுன்ட்டு. அப்படி கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், கொஞ்சம் வெதுன்னு ஆனோட்டியும் நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ வந்து குக்கரில் பாசிப்பருப்பை வேக வச்சுக்கலாம். 3 விசில் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். மாவு இந்த கேப்பில் மாவு நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ ஓரளவு சூடு ஆறிடுச்சு. கையை வச்சு நல்லா எல்லா மாவையும் எடுத்து கெட்டியாக நல்லா உருண்டையாக உருட்டிக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது புழுங்கல் அரிசி தான், பச்சரிசிலையும் செய்வாங்க. இன்றைக்கி புழுங்கரிசியை ஊற வச்சு தான் மாவு அரைச்சி செஞ்சுருக்கோம். விசில் வந்துடுச்சு. இப்போ சின்ன சின்ன உருண்டையெல்லாம் எடுத்து அதை நம்ம உருண்டை அந்த நீல வாக்கில் ஷேப்பில் அந்த மட்டும் நம்ம உருட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உருண்டையா இந்த மாதிரி நீல வாக்கில் அப்படியே எல்லாத்தையும் உருட்டிக்கலாம். எல்லா மாவையும் உருட்டினதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், எல்லா மாவையும் உருட்டியாச்சு. இவ்வளோ கொழுக்கட்டை வந்திருக்கு நம்மளுக்கு. இப்போ வேக வச்ச பருப்பு எடுத்துக்கலாம். பருப்பு எடுத்து அதை நல்லா மசிச்சுக்கலாம். மசிச்சுட்டு அதை மறுபடியும் ஸ்டவ்வில் அப்படியே வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் நச்சு போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா குக்கரில் நல்லா கொதிக்க விடுவோம். கொஞ்சம் டேஸ்ட் எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு 2 சிட்டிகை உப்பு எடுத்து போட்டிருக்கேன், கல் உப்பு போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. பருப்பு போட்டிருக்கனால கீழே பிடிச்சிரும்ல, அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம எல்லாத்தையும் சேர்க்கணும்.
1 கப்பு 1 டம்ளர் அரிசி எடுத்ததுக்கு 1 டம்ளர் அதே டம்ளரில் தான் பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துட்டுருக்கு. நல்லா கிண்டிகிட்டே இருங்க. பாருங்கள் இப்போ கொதிச்சிருச்சு. இந்த மட்டும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சிருந்த கொழுக்கட்டையை வந்து சேர்த்துடலாம். அதில் அப்படியே போட்டுறாங்க. போட்டுட்டு இப்போ கிண்டி விட்டுறக்கூடாது. கரண்டியை விட்டு கிண்டிட்டிங்கன்னா எல்லாம் கரைஞ்சி போயிடும். அதனால் இந்த இப்படி சட்டியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டி விட்டுக்கோங்க. நல்லா வெந்தூட்டியும் அந்த கொழுக்கட்டை தன்னால் மேலே வரும். மேலே வந்துருச்சுன்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். கரண்டியை விட்டு மட்டும் கிண்டிடாதீங்க. அது வெந்ததுக்கப்புறம் கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஒன்று கொழுக்கட்டை பாருங்கள் மேலே வந்துட்டுருக்கு. வெந்துருச்சுன்னு அர்த்தம். எல்லாம் வெந்ததுக்கப்புறம் அப்படியே எல்லா கொழுக்கட்டையும் மேலே வரும். இப்போ ஒரு கொழுக்கட்டை எடுத்து பார்ப்போம், உடச்சி பார்ப்போம் வெந்துருச்சான்ட்டு. வெந்துருச்சு. இப்போ வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து இப்போ கரண்டி விட்டு கிண்டிக்கலாம். ஒன்றும் ஆகாது கொழுக்கட்டைக்கு. கொழுக்கட்டையெல்லாம் வெந்துருச்சு. இப்போ தேங்காய் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்காங்க. இதில் வந்து வெல்லம் சேர்ப்பாங்க, நாட்டு சக்கரை சேர்ப்பாங்க. எங்கள் வீட்டில் ஜீனி தான் இருந்துச்சு. இப்போ சும்மா செய்கிறதுக்காக செஞ்சோம். அதனால் ஜீனி தான் இருந்ததுனால இப்போ ஜீனி சேர்த்துக்கிட்டேன்னா, நீங்கள் வந்து வெல்லம் சேர்த்துக்கோங்க. சுகர் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டுட்டு இறக்கிட வேண்டியதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள் எல்லா கொழுக்கட்டையும் பாருங்கள் நல்லா மேலே வந்துருக்கு பார்த்தீங்களா? அவ்வளோதான். பாருங்கள் இப்போ எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளோட சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், எல்லாத்தையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.